வணக்கம் உறவுகளே, மற்றும் ஒரு சமகாலத்தினூடாக இன்றைக்கும் உங்கள் எல்லோரையும் சந்திப்பதிலே மகிழ்ச்சி. இன்றைய சமகாலத்திலே நாங்கள் பார்க்க போகின்ற விடயங்கள், ஒரே நாளில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்ற அதிகூடிய போதைப் பொருள் தொகை, வெளியாகின்ற அதிர்ச்சி தகவல்கள், மன்னபேரியின் ஆயுதங்களில் கஞ்சிப்பாணி இம்ரானின் குறியீடு, தங்காளி சம்பவத்தின் பின்னணியில் தென்னிலங்கை அரசியல்வாதிகள் அம்பலப்படுத்துகின்ற அரசு தரப்பு, நாட்டை உலுக்கிய வெள்ளவாயு விபத்து, வெளியாக இருக்கின்ற அதிர்ச்சியான காரணங்கள். இந்த விடயங்களைத்தான் இன்றைக்கு நாங்கள் சமகாலத்திலே சற்று சுருக்கமாக பார்க்க போகிறோம். இந்த விடயங்கள் பேசப்பட வேண்டிய, மக்களுடைய மனங்களிலே சிந்தனைகளை எழுப்பப்பட வேண்டிய விடயங்களாக பார்க்கப்படுகின்றன. நாட்டிலே மிக முக்கியமாக தென்னிலங்கையை பொறுத்த வரைக்கும், தென்னிலங்கையிலே இந்த போதைப் பொருள் பயன்பாடு என்பது அதிகரித்திருக்கிறது என்பது அண்மை நாட்களாக வெளிப்படுத்தப்படுகின்ற செய்திகள் மூலமாக தெரியக்கூடியதாக இருக்கிறது. போதைப்பொருள் பாவனை என்பது அதிகரித்திருக்கிறதா என்கிற கேள்வியை நாங்கள் எழுப்புகிற போது, நிச்சயமாக போதைப்பொருள் பாவனையோடு விநியோகம் தொடர்பான இந்த பாதாள உலக குழுக்களுடைய செயற்பாடுகள் மிக அதிகமாக அந்நிய நாட்களிலே பதிவு செய்யப்படுகின்றன. இவர்கள் கைது செய்யப்படுகின்ற சம்பவங்களும் அதிகரித்திருக்கின்றன. ஆட்சியில் இருக்கின்ற அனுர அரசனுடைய இந்த போதைப் பொருளை ஒழிப்பது, அது மட்டுமல்ல இந்த லஞ்சம், ஊழல் இவற்றை ஒழிக்கின்ற இந்த செயற்பாடுகளுடைய பின்னணியிலே இவை தொடர்பான பல்வேறு விடயங்கள் நாளுக்கு நாள் வெளிப்படுத்தப்பட்டு வருகின்றன. நேற்றைய தினம் தங்காளி பகுதியிலே, மிக முக்கியமாக தங்காளியினுடைய சீனி மோதிர பிரதேசத்திலே 3 நபர்கள் மர்மமான முறையிலே ஒரு வீடொன்றிலே இறந்தபடி காணப்பட்டிருக்கிறார்கள். அந்த விடயம் போலீசாருக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த பின்னணியிலே அந்த விடயங்களை தேடிச் சென்ற போலீசாருடைய கண்களிலே மிகப்பெரிய போதைப் பொருள் ஒழிப்பு அல்லது போதைப் பொருளை ஒழித்து வைத்திருக்கின்ற அந்த சம்பவம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. அவர்களுடைய கண்களுக்கு அந்த விடயங்கள் வெளிப்படுத்தப்பட்டிருக்கின்றன. முக்கியமாக இவ்வாறு கண்டுபிடிக்கப்பட்ட அந்த போதைப் பொருட்கள் நாகுராவே சாந்த என்கிற ஒரு நபருக்கு சொந்தமானவை என்கிற அந்த விடயங்கள் போலீசாருடைய ஆரம்பகட்ட விசாரணைகள் மூலமாக வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இவ்வாறு அந்த வீட்டுக்கு அருகிலே பார ஊர்தியிலே மறைத்து வைக்கப்பட்டிருந்த போதைப் பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றன. அவற்றுடைய பெறுமதி என்பது, மொத்த பெறுமதியானது 9,888 மில்லியன் ரூபாய்கள் என்று கணக்கிடப்பட்டிருக்கிறது. பாருங்கள், இந்த மிகப்பெரிய பெறுமதி என்பது இந்த மக்களிடத்திலே சென்று சேருகிற போது, அந்த பெறுமதியை கொண்டிருக்கின்ற போதைப் பொருள் மக்களிடத்திலே கொண்டு சேர்க்கப்படுகின்ற போது எப்படியான விளைவுகளை அது ஏற்படுத்தும் என்பது தொடர்பாக நாங்கள் சொல்லி தெரிய வேண்டிய விடயம் அல்ல. ஆனால் இந்த விடயங்கள் சிந்திக்கப்பட வேண்டிய, தொடர்ச்சியான நடவடிக்கைகளை வேண்டி நிற்கின்ற விடயங்களாகத்தான் காணப்படுகின்றன. முக்கியமாக இந்த போதைப் பொருள் மறைத்து வைக்கப்பட்டிருந்த லொரிகளுடைய உரிமையாளர்கள் என்று சொல்லப்படுபவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்களாம். அவர்களிடம் மேலதிகமான விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இந்த பின்னணியிலே அந்த வீட்டுக்குள்ளே மர்மமான முறையிலே இறந்து கிடந்தவர்கள் எதற்காக அந்த இறப்பை சந்தித்திருக்கிறார்கள் என்கிற ஒரு ஆரம்பகட்ட விசாரணையின் மூலமாக போலீசார் சில சந்தேகங்களை வெளிப்படுத்துகிறார்களாம். அந்த போதைப் பொருள், அந்த மிக முக்கியமான அந்த ரசாயனங்கள் அடங்கி இருக்கின்ற அந்த போதைப் பொருளிலே இருந்து வெளிப்பட்ட நச்சு கதிர்வீச்சின் காரணமாகத்தான், அந்த போதைப் பொருளே அடங்கி இருந்த நச்சுக்களை சுவாசித்ததன் காரணமாகத்தான் அவர்கள் இறப்பை சந்தித்திருக்கலாம் என்கிற சந்தேகத்தினை போலீசார் வெளியிட்டிருக்கிறார்கள். குறித்த அந்த இறந்து கிடந்த 3 நபர்களும் போதைப் பொருள் வியாபாரத்திலே அல்லது போதைப் பொருளை சந்தைப்படுத்துகின்ற முயற்சிகளிலே ஈடுபட்டிருக்கலாம் என்கிற சந்தேகத்தையும் அவர்கள் வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். அதே நேரத்திலே கண்டுபிடிக்கப்பட்ட இந்த போதைப் பொருட்களுக்குள்ளே ஐஸ் மற்றும் ஹெரோயின் ஆகியவை உள்ளடங்கலாக காணப்பட்டிருக்கின்றன. முக்கியமாக 420.976 கிலோகிராம் ஹெரோயின் போதைப் பொருட்களும் 284.94 கிலோகிராம் ஐஸ் போதைப் பொருட்களும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. அந்த பெறுமதி என்பது அல்லது அந்த கிலோகிராம் என்பது ஒரு நாளிற்குள்ளே நாட்டிற்குள்ளே கண்டுபிடிக்கப்பட்ட மிகப்பெரிய அளவிலான அந்த தொகை என்று போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள். போதைப் பொருள் மட்டுமன்றி ஆயுதங்களும் அங்கே கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றன. இந்த போதைப் பொருட்களுக்கு மேலதிகமாக T-56 ரக துப்பாக்கி மற்றும் பிஸ்டல் ரக துப்பாக்கிகள் 5 ஆகியவையும் போலீசாராலே கைப்பற்றப்பட்டிருக்கின்றன.
இந்த போதைப் பொருள் தொடர்பான குறிப்பிட்ட இந்த பகுதியிலே கண்டுபிடிக்கப்பட்ட இந்த போதைப் பொருள் தொடர்பான விசாரணைகள், மேலதிக விசாரணைகள் இடம்பெற்று வருவதாகவும், பார ஊர்தியினுடைய உரிமையாளர் என்று சந்தேகிக்கப்படுகின்ற ஒருவர் இன்று காலை போலீசாராலே கைது செய்யப்பட்டிருக்கிறாராம். அது மட்டுமின்றி இந்த விடயம் தொடர்பாக 2 சந்தேக நபர்களும் கைது செய்யப்பட்டிருக்கிறார்களாம். இவர்களிடம் மேலதிகமான விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிற போது மேலதிக விடயங்கள் வெளிவரும் என்கிற அந்த நம்பிக்கை இருக்கிறது. இந்த விடயம் ஒருபுறம் இருக்க, மித்தனிய ஐஸ் போதைப் பொருள் உற்பத்தியோடு தொடர்பு பட்டார் என்கிற ஒரு சந்தேகத்திலே கைது செய்யப்பட்ட சம்பத் மென்னம்பேரி, இவர் முன்னாள் பிரதேச சபை உறுப்பினர் என்பதும் குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாக இருக்கிறது. இவராலே புதைக்கப்பட்டதாக சந்தேகிக்கப்படுகின்ற ஆயுதங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றன. இந்த ஆயுதங்களிலே KPI, அதாவது கஞ்சிப்பாணி இம்ரான் என்கிற ஒரு குறியீடு காணப்படுவதாகவும், இந்த குறியீடு கஞ்சிப்பாணி இம்ரானுக்கு சொந்தமானதாக இருக்கிறது என்கிற ஒரு விடயத்தையும் போலீசார் வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். ஏனென்றால் எங்களுக்கு தெரியும், சில மாதங்களுக்கு முன்பாக இந்த கிளப் வசந்தவினுடைய கொலை தொடர்பான விடயங்களை பற்றி நாங்கள் உரையாடி இருக்கிறோம். கிளப் வசந்த கொலை செய்யப்பட்ட போது அந்த துப்பாக்கி பிரயோகத்தின் பின்னர் அங்கே கண்டுபிடிக்கப்பட்டிருந்த துப்பாக்கி ரவைகளிலே இந்த KPI என்று அழைக்கப்படுகிற குறியீடு காணப்பட்டிருக்கிறார். அது கஞ்சிப்பாணி இம்ரானுடைய குறியீடு என்று சொல்லி போலீசார் சந்தேகங்களை வெளிப்படுத்துகிறார்கள். ஆகவே இந்த சம்பத் மென்னம்பேரிக்கும் கஞ்சிப்பாணி இம்ரானுக்கும் இடையிலே தொடர்புகள் காணப்படுகின்றன என்கிற அந்த செய்திகள் உறுதிப்படுத்தப்பட்ட செய்திகளாக, சந்தேகங்களாக வெளிப்படுத்தப்படுகின்றன. மேலதிகமான விசாரணைகள் மேற்கொள்ளப்படுகிற போது இந்த விடயங்கள் வெளிப்படுத்தப்படும் என்கிற அந்த எதிர்பார்ப்பு காணப்படுகிறது. இதே நேரத்திலே மித்தனிய பகுதியிலே இருக்கின்ற ஒரு காணியிலே இருந்துதான் இந்த புதைக்கப்பட்டிருந்த ஆயுதங்கள் தோண்டி எடுக்கப்பட்டிருக்கின்றன. இந்த ஆயுதங்களில் தங்க நிற மெகசின்கள், 9 மில்லிமீட்டர் பிஸ்டல், ஒரு கைக்குண்டு மற்றும் 115 T56 ஆகிய துப்பாக்கிகளுக்கு பயன்படுத்துகின்ற தோட்டாக்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றன. ஆகவே குறித்த இந்த முன்னாள் பிரதேச சபை உறுப்பினர் கஞ்சிப்பாணி இம்ரானுக்காக நாட்டிற்குள்ளே வேலை செய்திருக்கிறாரா என்கிற ஒரு கோணத்திலும் விசாரணைகள் முடக்கிவிடப்பட்டிருக்கின்றன. இந்த விடயங்களை உற்று அவதானிக்கிற போது முன்னாள் அரசியல் தலைவர்கள் மக்களுடைய வாக்குகளை தங்களுக்குரியதாக பயன்படுத்தி கொண்டு அந்த பதவிகளை அதிகாரத்திற்குரியதாக பயன்படுத்துகின்ற அதே நேரத்திலே தங்களுக்கான பணத்தை சேகரிக்கின்ற அல்லது இந்த நாட்டை சீரழிக்கின்ற முயற்சிகளிலே ஈடுபட்டிருக்கிறார்கள் என்பது வெளிப்படையாக தெரிகிறது. இந்த பின்னணியிலே யார் இருக்கிறார்கள் என்கிற ஒரு கேள்வி எழுப்பப்படுகிற போது அதற்கும் அனூர் அரசு பதிலளித்திருக்கிறது. மிக முக்கியமாக போதைப்பொருள் கடத்தல், ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றங்கள் மற்றும் அரசியல் தொடர்புகள் குறித்து பல முக்கிய உண்மைகளை அரசு வெளிப்படுத்தி இருக்கிறது. பொது பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்திருக்கிற போது இதற்கு பின்னே இருந்தவர்கள் யார் என்கிற அந்த புரிதல் எங்களுக்கு எட்டக்கூடும். மிக முக்கியமாக தற்போதைய இந்த தேசிய மக்கள் சக்தி அரசனுடைய இத்தகைய விடயங்கள் மூலமாக பல்வேறு தரவுகள், தகவல்கள் வெளிப்படுத்தப்படுவதாக பொது பாதுகாப்பு அமைச்சர் கருத்துக்களை வெளியிட்டிருக்கிறார். மிக முக்கியமாக தெற்கிலே இருக்கின்ற பல அரசியல்வாதிகளுக்கும் முன்னாள் அரசியல் தலைவர்களுக்கும் இந்த குறிப்பிட்ட போதைப்பொருள் வியாபாரத்தோடும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றச் செயல்களோடும் தொடர்புகள் காணப்படுகின்றன என்கிற ஒரு விடயத்தை அவர் சுட்டிக்காட்டி இருக்கிறார். முக்கியமாக மாத்தறை மற்றும் தங்காலை பகுதிகளிலே மேற்கொள்ளப்பட்ட சோதனைகளின் போது கண்டுபிடிக்கப்பட்ட இந்த போதைப் பொருளை அடிப்படையாக வைத்து அவர் அந்த கருத்துக்களை குறிப்பிட்டிருக்கிறார். ஊடகங்களுக்கு கருத்துக்களை வெளிப்படுத்திய போதுதான் இந்த விடயங்களை குறிப்பிட்டிருக்கிறார். ஆனால் மறைமுகமாக அவர் தெற்கினுடைய அரசியல்வாதிகள் என்று குறிப்பிடுகிற போது நாங்கள் ஊகித்து அறியக்கூடிய சில விடயங்கள் காணப்படுகின்றன. முக்கியமாக ராஜபக்சர்களுடைய அண்மை கால தொடர்புகள் வெளிப்படுத்தப்படுகிற போது அவர்கள் நீண்ட காலமாக ஏற்படுத்தி இருந்த இந்த தொடர்புகள் அண்மை காலத்திலே இந்த விசாரணைகள் மூலமாகவும் கைது செய்யப்பட்ட முன்னாள் பாதாள உலக குழுக்கள் மூலமாகவும் வெளிப்படுத்தப்படுகிற போது அவர்களுக்கும் இந்த ஒழுங்கமைக்கப்பட்ட போதைப்பொருள் குற்றச்செயல்களில் ஈடுபடுகிற கும்பல்களுக்கும் இடையிலே இருந்த பல்வேறு தொடர்புகள் நாளுக்கு நாள் வெளிப்படுத்தப்பட்டு வருகின்றன. இது எங்களுடைய ஒரு அவதானிப்பாக இருக்கின்ற போதும் பொது பாதுகாப்பு அமைச்சருடைய கருத்தின் பிரகாரம் தெற்கிலே இருக்கின்ற முன்னாள் அரசியல் தலைவர்களுக்கும் இந்த குற்ற செயல்களுக்கும் இடையிலே தொடர்புகள் காணப்படுகின்றன என்பது வெளிப்படுத்தப்படுகிறது. அவர் இன்னும் ஒரு விடயத்தையும் குறிப்பிட்டிருக்கிறார். இந்த விடயங்கள் தொடர்பான விசாரணைகள் முற்றுப்பெறுகிற போது குறித்த அரசியல் தலைவர்கள் தண்டனைகளுக்கு உட்படுத்தப்படுவார்கள், தண்டிக்கப்படுவார்கள் என்கிற ஒரு விடயத்தையும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இன்னும் ஒரு விடயம், சமீபத்திய நாட்களிலே இந்த நாட்டுக்கு அழைத்து வரப்பட்ட கெஹல் பத்ர பத்னி உள்ளிட்ட பாதாள உலக குழுக்களிடம் இருந்தும் பல்வேறு விடயங்கள், பல்வேறு தகவல்கள் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறதாம். ஆகவே இந்த போதைப் பொருள் மட்டுமன்றி
துப்பாக்கிகளை கடத்துகின்ற ஆயுதங்களை நாட்டிற்குள்ளே கடத்தி அவற்றை ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றச்செயல்களுக்கு பயன்படுத்திய அந்த செயற்பாடுகள் தொடர்பிலும் பல்வேறு தகவல்கள் வெளிப்படுத்தப்பட்டிருக்கின்றன என்கிற விடயத்தையும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். ஆனால் போதிய விசாரணைகள் முன்னெடுக்கப்படுகிற போதும், விசாரணைகள் முடிவுறுத்தப்படுகிற போதும் தான் இந்த விடயங்களை வெளிப்படையாக பேச முடியும் என்கிற விடயத்தையும் சுட்டிக்காட்டி இருக்கிறார். இந்த விடயங்கள் பேசப்படுகிற போது இன்னும் ஒரு விடயம் அதிகமாக பேசப்படுகிறது, இந்த எல்ல வெள்ளவாய பேருந்து விபத்து. இந்த விபத்து நாட்டையே உலுக்கிய ஒரு சம்பவமாக பதிவு செய்யப்பட்டிருந்தது. இந்த மாதம் 4ஆம் தேதி வெள்ளவாய சாலையிலே பேருந்து கவிழ்ந்து விபத்துக்குள்ளாகி இருந்தது. அந்த விபத்திலே 16 பேர் உயிரிழந்ததோடு 17 பேர் காயங்களுக்கு உட்படுத்தப்பட்டிருந்தார்கள். பலத்த காயங்களோடு அவர்கள் உயிர் தப்பியிருந்த சம்பவங்களும் பதிவாகி இருந்தன. தங்காலை நகராட்சி மன்றத்தினுடைய செயலாளர் உட்பட அந்த ஊழியர்கள் ஒரு சுற்றுலாவிற்கு சென்று திரும்பியிருந்த அந்த சந்தர்ப்பத்தில் தான் இந்த விபத்து பதிவு செய்யப்பட்டிருந்தது. ஆனால் குறித்த விபத்து தொடர்பாக நாட்டை உலுக்கிய அந்த கோர சம்பவம் தொடர்பாக விசாரணைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று சொல்லி போக்குவரத்து அமைச்சர் விமல் ரத்நாயக்க ஒரு குழுவை நியமித்திருந்தார். மோட்டார் போக்குவரத்து ஆணையாளர் ஜெனரல் கமல் அமர்சிங் அவருடைய அந்த தலைமையில் தான் இந்த குழு நியமிக்கப்பட்டிருந்தது. இந்த குழுவினுடைய அறிக்கை நேற்று பிற்பகல் அமைச்சர் விமல் ரத்நாயக்கவிடம் கையளிக்கப்பட்டிருக்கிறதாம். இந்த கையளிக்கப்பட்டிருக்கின்ற அந்த அறிக்கையின் பிரகாரம் பல்வேறு விடயங்கள் அங்கே சுட்டிக்காட்டப்பட்டு இருக்கின்றன. குறித்த பேருந்து ஒரு பழைய பேருந்து என்று சொல்லியும் அந்த பேருந்தினுடைய உடற்பாகங்கள் தொடர்பான சில சந்தேகங்கள் அந்த குழுவிற்கு எழுந்ததாகவும், இந்த பின்னணியிலே அந்த பேருந்தை முழுமையாக ஆய்விற்கு உட்படுத்தியதன் பிரகாரம் அந்த பேருந்து ஒரு பழைய பேருந்தாக காணப்படுகிற போதும் அவற்றிலே சில சொல்லுவார்கள், அந்த பேருந்தை நவீனமயப்படுத்துவதான சில ஒழுங்குகளை அங்கே மேற்கொண்டு அந்த பேருந்தை பயன்படுத்தி இருக்கிறார்கள். மிக முக்கியமாக பேருந்தினுடைய அந்த பிரேக் சிஸ்டம் என்று அழைக்கப்படுகிற தடுப்புகள், அந்த தடுப்புகள் முறையாக பராமரிக்கப்படாத நிலையிலே காணப்பட்டிருக்கின்றன. மிக முக்கியமாக அவற்றிலே கிரீஸ் படிந்திருந்த தன்மையினையும் அவதானிக்க முடிந்தது என்கிற அந்த விடயத்தை குறிப்பிட்டிருக்கிறார்கள். அது மட்டுமன்றி இந்த பேருந்தை ஓட்டியிருக்கின்ற சாரதி முதல் நாள் குறித்த பயணத்தை மேற்கொள்வதற்கு முதல் நாள் அவர் கொழும்புக்கான பயணம் ஒன்றினை மேற்கொண்ட பிற்பாடுதான் அடுத்த நாள் மறுநாள் இந்த பேருந்தை ஓட்டுவதற்கான ஒப்பந்தத்தை எடுத்திருக்கிறார். அவ்வாறு அந்த பேருந்து ஓட்டியாக பயணப்பட்ட சாரதி குறிப்பிட்ட தினங்களுக்கு நித்திரையின்றி தொடர்ச்சியாக அந்த பேருந்தை செலுத்தி இருக்கிறார். அவருடைய அந்த மனத்தியாலங்களை கணக்கெடுக்கிற போது அதுவும் இப்படியான விபத்துக்கள் சம்பவிப்பதற்கு காரணமாக இருக்கலாம் என்கிற விடயத்தை அவர்கள் சுட்டிக்காட்டி இருக்கிறார்கள். இவ்வாறான இன்னும் பல விடயங்கள் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கின்றன. எது எவ்வாறு இருந்தாலும் குறித்த பேருந்து என்பது தொடர்ச்சியான மலைப்பகுதிகளிலே பயன்படுத்துவதற்கு உரிய நிலையிலே காணப்பட்டிருக்கவில்லை என்கிற விடயத்தையும் அவர்கள் சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். ஆகவே அந்த பேருந்தினுடைய தற்காலிக உரிமையாளர் தான் இதற்கான பொறுப்பை, அந்த விபத்திற்கான காரணத்தை அவர் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற விடயத்தையும் அவர்கள் சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள் என்பதையும் அந்த குறித்த அறிக்கையிலே காண முடிகிறது. இப்படியே பல்வேறு விடயங்கள் உரையாடப்பட வேண்டிய விடயங்களாக காணப்படுகிற போதும் இன்றைக்கு நாங்கள் உரையாடி இருக்கின்ற இந்த விடயங்கள் முற்றுமுழுதாக நாட்டினுடைய போதைப் பொருள் மற்றும் விபத்துக்கள் சார்ந்ததாகத்தான் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. ஒரு விடயத்தை பேசுகிற போது இப்படியான விடயங்கள் அதிகமாக பேசப்படுகிற ஒரு நிலைமைதான் நாட்டிலே காணப்படுகிறது என்றால் அது எங்களுக்கு எதை சுட்டி காட்டுகிறது? இன்னும் முன்னேற வேண்டிய, நாங்கள் சிந்தித்து செயற்பட வேண்டிய ஒரு தனி மனிதராக மட்டுமன்றி ஒரு நாட்டினுடைய அரச இயந்திரம் என்பது இந்த மக்களுக்கான பாதுகாப்பை வழங்க வேண்டிய ஒரு நிலையிலே இருக்கிறது என்பதுதான் இந்த இடத்திலே சுட்டிக்காட்ட வேண்டிய விடயமாக இருக்கிறது. நாங்கள் வெறுமனவே அரச இயந்திரத்தின் மீது குற்றங்களை சுமத்திவிட முடியாது. அரச இயந்திரம் என்கிற போது அங்கே ஒழுங்கமைக்கப்பட்டு அது தனியார் நிறுவனங்களாக இருக்கட்டும் அல்லது அரசோடு இணைந்து செயற்படுகிற ஏனைய நிறுவனங்களாக இருக்கட்டும், இவை ஒவ்வொன்றும் தங்களை சீர்திருத்திக் கொண்டு பயணப்பட விளைகிற போதுதான் ஒரு சரியான மாற்றத்தை நோக்கி நாங்கள் பயணப்படலாம் என்கிற அந்த விடயத்தையும் பதிவு செய்து கொண்டு சந்திக்கலாம் மற்றும் ஒரு சமகாலத்தோடு.